தீபன் இருந்துகிட்டு மல்லி, விஜய் இவங்க 2 பேரையும் பார்த்து, உண்மையிலேயே இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ தீபிகாவோட வேலை மறுபடியும் கிடைக்கணும். அதாவது அவங்களால தானே வேலை போச்சு அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணி, இப்போ மறுபடியும் அவங்க அந்த சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உதவி பண்ண ஒரு விஷயத்துல, உண்மையிலேயே தீபன் நம்ம விஜய், மல்லி 2 பேரையும் பார்த்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் இங்க இந்த தீபிகா இருந்துட்டு மல்லி, விஜய் இவங்களுக்கு எதிரா செயல்பட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஐஷுவ வச்சு கடைசியில வெண்பாவுக்கு எதிரா செயல்படுவாங்க அப்படின்னு சுத்தமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தீபிகா மேடம் இருந்துட்டு எந்த ஒரு வகையிலயாச்சு மல்லிக்கும், விஜய்க்கும் குடைச்சல் குடுத்துட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம வெண்பா சின்ன பொண்ணு. அவ ஆசைப்பட்டத செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லி கூட யோசிக்காம, விஜய்யையும், மல்லியையும் பழி வாங்கணும். அதுலயும் முக்கியமா மல்லிய பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வெண்பாவை பழி வாங்குறதுக்கு அவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஐஷுவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐஷு ஸ்கூல்ல பேசின ஒரு விஷயத்திலேயே இந்த தீபிகா மேடம் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. வெண்பாவை எப்படி இந்த போட்டியில தோக்கடிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வெண்பாவை பத்தி, மல்லிய பத்தி, இவங்க எல்லார பத்தியுமே தீபிகா இருந்துட்டு ஐஷு கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 ரொம்ப கெட்டவங்க. அதுவும் இல்லாம வெண்பாவும் ரொம்ப கெட்ட பொண்ணு. உன்னை எப்படி அழ வச்சிருக்கான்னு பாத்தியா? அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐஷு பேசின பேச்சு, அடுத்ததா வெண்பா கொடுத்து பேசின பேச்சு, அதாவது இந்த தீபிகா மேடம் ஐஷு கிட்ட பேசின ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்திலேயே தீபிகா கிட்ட கோவப்பட்டாங்க. அதுவும் இல்லாம எதுக்காக இப்படி குழந்தையோட மனசுல நீ இத விதைக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமா பேசினாங்க. ஏன்னா தீபனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது எல்லா விஷயமும் தெரியும். தீபிகா இப்போ ஐஷுவை தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடியே வாட்ச் பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல தீபிகா என்னதான் பிளான் பண்ணாலுமே ஐஷு மாற மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம தீபன் எதிர்பார்க்கவே இல்லை. தீபனும் இப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பார்த்தா இப்போ ஐஷுவும் அதே மாதிரி நம்ம தீபிகாவும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐஷு தீபிகா பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் இப்போ நம்ம தீபன் ஐஷு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது கரெக்டா ஜன்னல் கிட்ட போகும்போது ஐஷு மம்மி என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம வெண்பா நல்லவ, அதே மாதிரி அந்த மல்லியும் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்களுக்காக உங்களை நான் பகைச்சுக்கிட்டேன். அதாவது உங்களுக்கு நீங்க தப்பு பண்றீங்க. அந்த வெண்பாவை கூட்டிட்டு போய் விசாரிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க மேல எல்லாம் பயங்கரமா நான் கோவப்பட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த வெண்பா அதாவது வெண்பாவை நான் ஃப்ரெண்டா நினைக்கிற மாதிரி வெண்பா என்ன ஃப்ரெண்டாவே நினைக்கல. அவ இன்னைக்கு என்ன தோக்கடிச்சது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் சேர்த்து என்ன கேலியும் கிண்டலுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ ஐஷு பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது டோட்டலா அவங்க அம்மா மாதிரி இந்த தீபிகாவை மாதிரி மாறி நிக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஐஷு இப்படி பேசுறத பார்த்த உடனே உண்மையிலேயே தீபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐஷு நல்லவளா தானே இருந்தா, அதுவும் இல்லாம வெண்பா மேல அவ்வளவு பாசமா வெண்பா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் தீபிகா அதாவது ஐஷு இப்பவாச்சும் நான் சொல்றத கேட்டியா? அதாவது இப்பவாச்சும் நான் சொல்றத முழுசா கேளு. அந்த வெண்பாவை தோக்கடிச்சாகணும். அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய ரிலே ரேஸ்ல வெண்பா தோக்கணும். அது உன்னோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தீபனுக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா இது வெண்பாவோட வெற்றி மட்டும் கிடையாது. இதுல ஜெயிச்சாங்க அப்படின்னா வெண்பாவுக்கும் வெற்றி. அதாவது வெண்பாவும் ஜெயிச்ச மாதிரி தான். அதே மாதிரி ஐஷுவும் ஜெயிச்ச மாதிரி தான். இப்போ வெண்பா தோக்குறாங்க. வெண்பா இந்த ரிலே ரேஸ்ல கலந்துகிட்டு ஜெயிக்க முடியாம தோக்குறாங்க அப்படின்னும் போது வெண்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வெண்பா தோத்து போனா ஐஷுவும் தோத்து போனதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல இந்த தீபிகா மேடம் ஸ்ட்ராங்கா சொல்லல. அதே மாதிரி இப்போ ஐஷுவும் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. இப்போ இப்படி சொன்ன உடனே தீபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அடி பாவி, இப்படி குழந்தையோட மனசுல விஷத்தை நீ விதைச்சு வச்சிருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த
ஐஷு வந்துட்டு, "மம்மி நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. எப்படி வந்து நாளைக்கு வெண்பாவ தோற்கடிக்க முடியும்? வெண்பா வந்து தோத்தா நானும் தோத்த மாரி தானே. நானும் வந்து அதுல வந்து செலக்ட் ஆகாத மாரி தானே." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்கும்போது, "ஆமா ஐஷு, நீ கேட்கறது கரெக்ட் தான். அதாவது நீ எப்படி வந்து இன்னைக்கு செஸ்ல வந்து தோத்து, அதாவது வெண்பா வந்து உன்ன தோற்கடிச்சு, உன்ன வந்து அள வச்சு பார்த்தாலும், எப்படி மத்த பசங்க முன்னாடி வந்து உன்ன கேலியும் கிண்டலும் பண்ணி, இப்படி தோக்க வச்சாலோ, அவள வந்து நீ தோற்கடிக்கணும். அவ வந்து கூனி குறுகி நிக்கணும். இந்த மாரி வந்து ரிலே ரேஸ்ல வந்து ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து நீ செய்யணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல மம்மி. நான் எப்படி வந்து வெண்பாவ தோற்கடிக்க முடியும்? அதாவது எப்படி நாங்க 2 பேரும் தான் ஓடப்போறோம். அதே மாதிரி வந்து வெண்பா வந்து ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா, எப்படினாலும் முடிவு எடுத்துருவா அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல ஐஷு, முதல்ல வந்து ரிலே ரேஸ்ல நீ தானே வந்து அந்த இத எடுத்துட்டு ஓடப் போற. அப்படி இருக்கும்போது, அத நீ கொஞ்சம் லேட்டா கொண்டு போணும். அவ்வளோதான். அத்தோட முடிஞ்சுது. அதாவது முன்னாடி ஓடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலுமே, வெண்பா என்ன பண்ணாலுமே கூட, அந்த ஒரு ரிலே ரேஸ்ல வந்து ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா வெண்பாவ வந்து நம்ம தோற்கடிச்சிடலாம். அந்த ஒரு இடத்துல வெண்பாவ பார்த்து வந்து நம்ம கேலியும் கிண்டலும் பண்ணலாம். அப்ப வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்படி ஐஷுவோட மனசுல வந்து எல்லாத்தையுமே இது பண்ணி வைக்கிறாங்க. ஆனா தீபன் இத கேட்டுட்டு இவ்ளோ ஷாக் ஆகுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. தீபனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.